நீங்கள் உங்களுடையதுன்னு நினைக்கும் எல்லாவற்றையும், நீங்கள் நினைக்கும் எல்லாவற்றையும், நீங்கள் சொந்தமாக வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் எல்லாவற்றையும், நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் எல்லாவற்றையும், இவை அனைத்தையும் முதலில் விட்டுவிட வேண்டும். ஏன்? ஏனெனில் யோகாவின் நோக்கம் உடற்பயிற்சி அல்ல. யோகாவின் நோக்கம் மகாதேவனா இருப்பதுதான். இல்ல, இந்த விஷயம் எனது, அந்த மனிதர் இப்படி செய்கிறார், இந்த மனிதரை பார்த்து பொறாமைப்படுகிறேன், அந்த மனிதருக்கு கோபமாக இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் எப்படி நீங்கள் மகாதேவனாக இருக்க முடியும்? நீங்கள் முடியாது இல்லையா? அதனால முதல்ல அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். பிறகு அவர் சொன்னார், தன் மனதுக்குள் திரும்பிக்கொள். ஓ குஹா, இந்த உபதேசம் வழங்கப்பட்ட சீரன் குஹாதா. உள்ளுக்குள் திரும்பிக் கொள் என்று சொல்கிறார். உங்க ஆசனம் மற்றவரின் ஆசனத்தை விட நல்லதா என்று போய் ஒப்பீடு என்று அவர் சொல்லவில்லை. நீங்க மற்றவரை போலவே நீட்டிக்க முடிகிறதான்னு அவர் கேட்கவில்லை. அதுதான் நீங்க யோகா ஸ்டுடியோவில் செய்வது. உங்கள் யோகா ஸ்டுடியோவில் நீங்கள் உங்களுக்குள்ளே திரும்பிக் கொள்கிறீர்களா? பாதி நேரம் நான் ஒரு யோகாச்சாரியா தான் இதை சொல்லிக்கிறேன். நான் மக்கள் எப்படி யோகா செய்கிறார்கள்னு பார்த்திருக்கிறேன். அதிகமாக நான் அவர்களுக்கு எப்போதும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். மற்றவர் என்ன செய்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள், உங்களையே மட்டும் கவனியுங்கள். ஏனென்றால் விழிப்புணர்வு உங்களிலேயே இல்லை என்றால் உங்கள் யோகா எப்படி பயனுள்ளதாக இருக்கும்? நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். பாதி நேரம் மக்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கேட்கவே இல்லை. அவர்கள் தங்க ஆசனம் எவ்வளவு சரியாக வருகிறது என்பதையே பார்க்க அதிகம் ஆர்வமா இருக்கிறாங்க. நிச்சயமா குறிக்கோள் அந்த பரிபூர்ணத்தை அடைவதேதான். ஆனா அந்த ஒப்பீட்டாலும் உங்கள் மனதை எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருந்தாலும் அந்த பரிபூரணத்தை நீங்க அடைய முடியாது. உங்க மனது எல்லா இடங்களிலும் சுற்றி கொண்டிருந்தால் நீங்கள் எந்த வகையான யோகா செய்கிறீர்கள்? அது யோகா இல்ல, அது போகா. சரியா? அதனால மகாதேவன் அளித்த இந்த அறிவு மிகவும் முக்கியமானது. நீங்கள் யோகா செய்வதற்காக மட்டுமல்ல, ஆனா நீங்க ஏன் யோகா செய்கிறீர்கள், ஏன் தொடர்ந்து யோகா செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வதற்கும் இது அவசியம்.